வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் விண்பிரேக்கர் சீசன் 1ஓட எபிசோட் 2 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம சாக்கரா அவனோட ஸ்கூலுக்கு போகிறான். அதான் ஃபூரின் ஹைக்கு வந்து போகிறான். அங்கே போயிட்டு வந்து பார்த்தா நிறைய பசங்களை வந்து மீட் பண்ணுறான். வெறும் அது மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி வர்ற மாதிரி இருக்குதுங்க. அதை வேற வந்து காட்டினாங்க. ஸோ எதுக்காக அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அண்ட் அந்த சண்டை வந்து நடந்துச்சா இல்லையான்றத எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் 2 எங்கேருந்து ஆரம்பிக்குதா, நம்ம சாக்கரை வந்து ஒரு ஆயமாவை அவனோட முதுகில் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டோட கஃபேக்கு வந்து கூட்டின்னு வரான். அதுக்கடுத்து நம்ம கொட்டை வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தர அவனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான். அந்த டைமில் ஒரு புதுசாக ஒருத்தன் வரான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹக்கீகோ நிறைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நிறைன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அவனும் இந்த அனிமில் வந்து ஒரு மெயினான கேரக்டர். ஸோ ஆக்சுவலாக அவன் எதுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டா கிட்ட அவனோட ட்ரெஸ்ஸை வந்து காட்டுறதா வந்திருப்பான். அதை ஃபூரின் ஹைல தான் அவனும் சேர்ந்துருக்கான். நம்ம சாக்கரோட கிளாஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காக அவன் வந்திருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கராவும் அங்கே இருப்பான். ஸோ அவன் வந்து நார்மலாக பேசினுக்கிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான டைப்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், நம்ம டக்கி வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா டோக்கி ரேஞ்சர்ஸில் அவனோட லைட் வெர்ஷன் சொல்லிட்டு வச்சிங்க. ஆனால் அவன் போக வந்து பார்த்தீங்கன்னா டக்கி மிச்சியோட மாஸ் ஆகிடும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் விண்பிரேக்கர் மாங்க யாரெல்லாம் படிச்சாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு வச்சிங்க. நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கி மிச்சி மாதிரி தான் இருப்பான் இப்போதைக்கு. ஸோ அவன் ஹோட்டலுக்கு வந்துட்டு இவங்ககிட்டலாம் வந்து பேசிட்டுக்கிறான். பேசிட்டு ஒரு சின்ன அலப்புற மாதிரி பண்ணிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபூரின் ஹையை சேர்ந்தவங்க அவங்களோட பார்டர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த டவுன் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக சும்மா போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து போகிறேன். இவனும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம சாகிற மாதிரியே, பட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போவான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது சாகரா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரெடி ஆகிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்புறமா அவன் கிளம்பி போயிடறான்னா, அப்போ நம்ம கொட்டகாவும் சாக்கரா வந்து பேசினுறாங்க. அப்போ சாக்கரா வந்து என்ன சொல்கிறான்னா, இவெல்லாம் ஃபூரினில் சேர்ந்துக்கிறானா என்னால் நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கொட்டகா வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இவனை மாதிரி பயந்தவழி பசங்களாம், அதாவது இவன் பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியான டைப்பா, அதே மாதிரி அவன் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வச்சிருக்கிறான். ஸோ அதனால் இவனுங்கெல்லாம் சண்டை வந்து நடக்கிறப்ப ஓடி போயிடுவானுங்க, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிலையாக நிற்க மாட்டானுங்க. இவனை மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துக்கிறேன், இவெல்லாம் ஃபூரினில் இருக்கிறானான்ற மாதிரி நம்ம சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்போ கொட்டகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரிலாம் கொடுப்பா. பட் நம்ம அந்த எக்ஸாம்பிளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. ஸோ சிம்பிளாக கொட்டகா வந்து சாகரா கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, ஆளை பார்த்து எடை போடாதன்ற மாதிரி வந்து சொல்லுவா. நீ வந்து இப்போ இவனை பார்த்தாலே இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்கினா, ஆனால் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ அவங்கவுங்கள பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, அதாவது அவங்க கூட பழகி தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி கொட்டகா சொல்லுவா. நம்ம சாகரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிப்பான். ஸோ அதுக்கடுத்து அவனை வந்து கிளம்பி சும்மா நடந்து போவான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவன்கிட்ட வந்து பாசமாக பேசிட்டு, நேற்று நீ தானே எங்களை காப்பாற்றினேன், இந்த உனக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கடை வச்சுக்கிறாங்க. ஸோ சாப்பாடு பொருள்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம சாகரை கொடுத்து அனுப்புறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். ஸோ அந்த மாதிரி அவன் நடந்து போயிடுறப்ப அந்த பையெல்லாம் எடுத்து நடந்து போகிறப்பயே ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி வந்துட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ ஆக்சுவலாக சீன் வந்து என்ன நடந்திருக்கும்னா, இப்போ நம்ம நிறைய இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சில பசங்க கூட வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். அதாவது சண்டை போடுறான்றதை விட அடி வாங்கி இருப்பான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த பசங்க வந்து இவனை அடிச்சுனே இருப்பாங்க. ஸோ எதுக்காக அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கிறாள்ல, இந்த பொண்ணுகிட்ட அவனுக்கு பிரச்சனை பண்ண வந்திருப்பானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா போய் தடுத்திருப்பான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இவனை போட்டு அடிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களே விட்டுட்டு போயிடுவானுங்க. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா விடாம, நில்லுங்கடா நான் வந்து உன்னை விட மாட்டேன், இந்த ஊருக்குள்ள வந்துட்டு யாரு பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் ஃபூரின் சேர்ந்தவங்க சும்மா விட மாட்டோம், நான் வந்து உங்களை தட்டி கேட்பன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஆனால் அவனால் அடிக்க முடியல. பட் அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பொழந்து கட்டுறாங்க. அப்போ நம்ம சாகரா வந்துட்டு அவனை வந்து போட்டு பொழந்து கட்டிடுறான். அதுக்கடுத்து நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு, இந்த மாதிரி நான் அடி வாங்குறத பார்த்து உங்களுக்கு அசிங்கமாக தானே இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறான். என்னதுன்னா சின்ன வயசுல இவனை போட்டு அடிச்சுன்னு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அப்போ ஒரு ஃபூரினை சேர்ந்த ஒரு பையன் தான் வந்து இவனை காப்பாற்றிக்கிறான். ஸோ இப்போ அந்த சின்ன வயசு அந்த நிறைக்கு ஃபூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி, ஃபூரின் ஸ்கூல் பசங்கள்லாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்துருப்பான். அதை வந்து நம்ம சாகரா கிட்ட சொல்கிறான். அப்போ சாகரா வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி பார்க்குறான். அதாவது கொட்டகைட்ட அவன் பேசினா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சண்டை வந்து ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நிறைய வந்து ஓடி போகாமல் எத்தனை பேர் வந்து அவனை எதிர்த்து நின்னாலுமே அவனால் திருப்பி அடிக்க முடியல. ஆனால் அடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அதை வந்து நம்ம சாகரா நினச்சி பார்த்துட்டு, நீ அந்த மாதிரிலாம் இல்லை, பரவாயில்ல, நீ வந்து வீக்காக இருக்கிறதான், ஆனால் நீ வந்து அவ்வளோ கேவலமானவன்லாம் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாகரா வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை புகழ்ந்து பேசுகிற மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து இதை கேட்டோன்னு நிறைய வந்து சந்தோஷமாயிடுது. நிறைய அவன்கிட்ட போயிட்டு அவனோட பர்சனல் டீட்டெயிலாம் வந்து கேட்குறான். அதை சொல்ல வந்துட்டேன் நான். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக்கில் வந்து எழுதுற பழக்கம் இருக்குதுங்க. அவனுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ, அதை யார் யாரெல்லாம் கூலாகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறானோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அந்த நோட்டில் எழுதி வச்சுப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கரா கிட்டே வந்து இந்த மாதிரி கேட்குறான், அவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம நிறைய வந்து வாங்க ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாக்கரா கூட்டின்னு போகிறான். அப்போ சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போத்து ரெண்டாக விட்றான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நிறைய வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சண்டை போட தான் தெரியாது, ஆனால் இந்த ஊர் மக்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அந்த ஃபூரில் இருக்கிற
எல்லாரை பற்றி எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எது வரைக்கும்னா நீங்கள் டாப் ஆகிற வரைக்கும், அதாவது நீங்கள் அந்த ஸ்கூலோட டான் ஆகிற வரைக்கும் நான் அவங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நிறைய சொல்கிறான். நம்ம சாக்கராக்கு புல்லரிச்சிதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் ஃபூரினுக்கு போகிறானுங்க. அங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நிறைய வந்து நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி நிறைக்கு வந்து இந்த கூலான பசங்களாம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி கூலாகிற பசங்களே இவனோட கிளாஸ்லேயே இருக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அதுக்கடுத்து அவன் வாழ்க்கையிலே வந்து நடிக்காத ஒரு ஆளும் வந்து பார்த்து அங்கே இருக்கிறான். அதை பார்த்துட்டு ஐயோ இது தலைவலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுனே இருக்கிறான். சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை கூட்டின்னு கிளாஸ் ரூம் வந்து போகிறான். அப்போ நிறைய வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, கிளாஸ் ரூமுக்கு போனோடனே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து வெளியாள், வெளியூர்ல நீங்கள் வந்துக்கிறீங்க. ஸோ ஃபாரின்ல எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா ஊரில் இருக்கிற பசங்களே தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வெளியாள், ஸோ அதனால சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், அதனால சண்டைலாம் போடாதீங்கன்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணினுக்கிறான். ஆனால் நம்ம சாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து கதவை திறந்து உள்ளே போகிறானுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறானுங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் பேர் ஹயாட்டோ சோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நம்ம சோன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அவன் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஃபேவரட் கேரக்டருங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருப்பான், மாசமாக இருப்பான். அது போக போக உங்களுக்கு புரியும் நான் எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. பட் சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாகரா கிட்டலாம் வந்து பேசினுக்கிறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களாம் மீதி கிளாஸ் பசங்களாம் அப்படியே பார்த்துருக்குறாங்க. அப்போ சோ வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் தான் நேற்று அந்த டவுனில் சண்டை நடந்துச்சுல, இவன் தான் பார்த்துக்கலாம் மற்ற பசங்க போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ மீதி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நீ வெளியூர்லேருந்து வந்தியானோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து நம்ம சாகரா கிட்ட என்ன கேட்கறான்னா, வெளியூர்லேருந்து எதுக்கு நீ இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம சாகரா வந்து பார்த்தீங்கன்னா வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் இந்த ஸ்கூலோட டாப் ஆகிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அந்த டைமில் நம்ம சாகராவை நோக்கி ஒரு சேர் பறந்து வருதுங்க. அது யார் தூக்கி போடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து இந்த கிளாஸ் சேர்ந்த பையன் தான். நம்ம நிறைய வந்து ஃபர்ஸ்ட் போர்டை பார்த்துட்டு ஆகா இவனாகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து சே இவனும் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதான் நல்ல அந்த சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான், இவன் இருக்கிறானான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருப்பான். அதுக்கடுத்து நம்ம சாக்கராக்கும் அப்புறம் இந்த பையனுக்கும் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. எதுக்காக சண்டை ஆரம்பிச்சுது, அப்புறமா வந்து சண்டையில் என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோட பார்க்க முடியாது. அதை நம்ம எபிசோட் 3 ரிவ்யூல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இது பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஏன்னா எனக்கும் இது பார்க்குறப்ப அப்படியே புல்லரிச்சு இது மாசம் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஹைஸ்கூலில் அது இதுன்னு சொல்லிட்டு கேங்கு அதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். அதனால இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பிரேக்கர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பிரேக்கர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு வின் பிரேக்கர் பாடுறான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.